வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: நின்றிடு அகண்டாகாரம், நிலையினிலே வென்றிடுவாய் புலன் ஐந்தையும் வெற்றியே என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன், அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது, அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல, இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார். அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலை அறிமுறை கண்டு கொண்டோம். இல்லறமும் துறவரமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி கொண்டோம் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. வள்ளலார் சொல்லும்போது தனித்திரு, பசித்திரு, வெளித்திரு என்று சொல்றாங்க. விவேகானந்த மகரிஷி சொல்லும்போது நிமிர்ந்து நில், தைரியமாக இரு, வலிமையோடு இரு, எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்துகொள், உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்து கொள், உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்து கொள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க. சாமி என்ன சொல்றாங்க? நின்றிடு. ஒரு காலத்துல எல்லாம் வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். ஒரு காலத்துல எல்லாம் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4ஆக பிரித்தாங்க. அது சுய தமிழ்ல சொல்லுவாங்க: இளமை நோன்பு, இனிய இல்லறம், அகத்தவம், தொண்டு என்று. சுவாமி இந்த ஆன்மீகத்தை மிக மிக எளிமைப்படுத்தி அந்த இறைநிலை இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு தனி மனிதரும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பதிவை நீக்கி நாம இறை உணர்வு நிலையில இருந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை நமக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்துல இறைநிலை இணைப்பிலிருந்து அமைத்து கொடுத்ததுதான் நம்முடைய மனவளக்கலை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இறை உணர்வு பெற்று அறநெறி பின்பற்றி வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துல இறைநிலை இணைப்புல இருந்து மிகவும் கடினமாக இருந்த அந்த ஆன்மீகத்தை இல்லறத்துல இருந்தே குழந்தை பிராயத்தில இருந்து அனைத்தையும் கற்று முழுமை பெற்று பருவமடைந்த பெண்கள் 14 வயது நிரம்பிய ஆண்கள் அனைவரும் தன்னை முழுமைப்படுத்தி கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கொடுக்கப்பட்டதுதான் நம்முடைய மனவளக்கலை. இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம் வினை பயனுடைய அடிப்படையில நமக்கு அவ்வப்போது வாழ்க்கை அமைந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி இறைவனாக மாறி நின்று இறைநிலையாகவே நாம் ஒன்றி கலந்து உயிர்கலப்பை ஏற்படுத்தி கொண்டு இறைநிலையாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை கொடுப்பதுதான் நம்முடைய மனவளக்கலை. சாமி என்ன சொல்றாங்க? அகண்டாகார நிலையினில் வென்றிடுவாள் புலன் ஐந்தும் வெற்றியே. நாம இந்த புலன்வயப்பட்டு வினைப்பதிவின் அடிப்படையில புலன்களையே நான் என்று இந்த உடலையே எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு நிலையில நாம் இறை உணர்வு பெற்று அறநெறி முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. பக்தி மார்க்கத்துல நம்மிடம் இருக்கக்கூடிய 7 விதமான சம்பத்துக்கள்னு சொல்லக்கூடிய உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடல்வடிவு, சுகம், செல்வம் என்ற இந்த 7 சம்பத்துக்களை 16 அடிப்படை காரணங்களால இது நிறைவேற்று நாம பிறந்திருக்கிறோம். இது நிறைவு செய்வதற்காக தான் பக்தி மார்க்கம் கொடுக்கப்பட்டது. அந்த பக்தி மார்க்கம் பருவமடைந்த பெண்ணுக்கும் 14 வயது நிரம்பிய ஆணுக்கும் பக்தி மார்க்கத்துல ஈடுபாட்டோடு ஒடுக்க பண்பாட்டோடு அந்த
நிலையில அவங்க வாழும்போது அவர்களுடைய அந்த ஞான மார்க்க முழுமை பெறும். பேசிக் கல்வி மாதிரி அதை முடித்தவங்க 10th +1 +2 முடித்தவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறாங்களோ அது போல நாம இந்த மனவளக்கலையை முழுமையாக அறிவாட்சி தரத்துக்கு உண்டான அந்த அறிவுக்கும் அதே போல உடலுக்கு உண்டான அந்த பயிற்சிகளை குழந்தை பிராயத்தில் பெறும்போது நம்மை நாம் முழுமைப்படுத்திக் கொள்ளலாம். பருவமடைந்த பெண் 14 வயது நிரம்பிய ஆண்கள் இந்த பயிற்சியை பெற்று தன்னிடம் உள்ள வினை பதிவுகளை எல்லாம் நீக்கி கொண்டு அந்த அகண்டாகார நிலையிலேயே இந்த 5 புலன்களுடைய புலன் பற்றி நீங்கி வாழலாம் என்று சொல்லி வெற்றியடைந்து வாழ மனவளக்கலையை நாம தினந்தோறும் செய்து வர வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க